அச்சோலை அவர்களே, கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில பொறுப்பாளர்களே, மாவட்ட பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தலுக்கு பிறகு நாம் கூடுகிற முதல் கூட்டம் என்று கருதுகிறேன். மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் வருகிற ஜூலை 5ஆம் தேதி நடைபெறவுள்ள விருதுகள் வழங்கும் விழாவில் பங்கேற்பது, ஆகஸ்ட் 17 அன்று நடைபெறவுள்ள தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் பங்கேற்பது குறித்தும், மகளிர் விடுதலை இயக்கத்தின் பொறுப்பாளர்கள் நியமனம் குறித்தும் இந்த செயற்குழுவில் நீங்கள் கலந்துரையாடல் செய்திருக்கிறீர்கள். விரைவில் மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் பொறுப்பாளர்களை நியமனம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றியிருக்கிறீர்கள். விருதுகள் வழங்கும் விழாவிலும் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் பெண்கள் பெரிய அளவில் பங்கேற்க வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தையும் இப்போது நிறைவேற்றி உள்ளீர்கள். அந்த வகையில நீங்கள் முன்னெடுத்துள்ள இந்த முயற்சியை வரவேற்று பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். விருதுகள் வழங்கும் விழாவிலும் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டிலும் பல்லாயிரக்கணக்கில் மகளிர் பங்கேற்க வேண்டும், அதை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். பொறுப்பாளர்கள் நியமனம் தேர்தலுக்கு முன்பு விறுவிறுப்பாக நடந்தது. மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாக பொறுப்பாளர்களை அறிவித்தோம். ஏறத்தாழ 5-6 மாதங்கள் அதற்கென்று நான் மெனக்கிட வேண்டியிருந்தது. 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தொகுதி மாவட்டங்கள் என்று அறிவித்து 234 தொகுதி மாவட்ட செயலாளர்களையும் மாவட்ட பொருளாளர், மாவட்ட செய்தி தொடர்பாளர் மற்றும் மாவட்ட துணை செயலாளர்கள், அதே பட்டியலில் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர், இளைஞர்கள் எழுச்சி பாசறையின் மாவட்ட செயலாளர் என்று அந்த பட்டியலை தயார் செய்து அறிவித்தோம். 200 மாவட்டங்களுக்கு அறிவிக்க முடிந்தது. 34 மாவட்டங்களுக்கு இன்னும் கட்சி நிர்வாக பொறுப்புகளையே அறிவிக்க இயலாமல் போய்விட்டது. இன்னும் அறிவிக்கவில்லை. அதன் பிறகு தேர்தல் வந்துவிட்டது. ரொம்ப காதல் அடிக்க தள்ளி வைங்க, கொஞ்சம் தள்ளி வைங்க, கொஞ்சம் கீழே கவுத்து வைங்க. சும்மா அப்படி ஒரு வாரமா வச்சாதான் நேரம் காத்து. ஆகவே கட்சி நிர்வாகத்தை முழுமையாக அறிவித்து அதன் பின்னர் துணைநிலை அமைப்புகளுக்கான பொறுப்புகளையும் அறிவிக்க திட்டமிட்டிருந்தோம். மாநில பொறுப்பாளர்கள் தலைமை நிலையத்திலிருந்து தொடங்கி அனைத்து துணைநிலை அமைப்புகளின் நிர்வாகம் வரையில் அறிவித்தாக வேண்டும். இவையெல்லாம் நியமன பொறுப்புகள் தான். எதிர்காலத்தில் மாவட்ட செயலாளர்களுக்கான தேர்தலை நடத்துவோம் என்ற ஒரு நிலைப்பாட்டையும் நாம் எடுத்திருக்கிறோம். வருகிற ஜூலை 23 தேதியோடு
94 மாவட்ட செயலாளர்களின் பதவிக்காலமும் முடிவடைகிறது. ஆனால் இடையிலே நாம் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்த இருப்பதால் அந்த மாநாடு வரையில் அந்த பொறுப்பாளர்கள் அந்த பதவியிலே இருந்து பணியாற்ற வேண்டும். அதற்கான தேவை இருக்கிறது. ஆனால் விரைவில் கட்சிக்கான அந்த 94 மாவட்டங்கள் என்று கருதுகிறேன். அந்த மாவட்டங்களுக்கு தேர்தல் நடத்துவதற்கான ஏற்பாடுகளையும் நாம் செய்ய இருக்கிறோம். இது ஒரு தகவலுக்காக. கட்சி நிர்வாகத்தில் இன்னும் பொறுப்பாளர்களை நியமிக்க வேண்டியுள்ள சூழலில் மகளிர் விடுதலை இயக்கம் உள்ளிட்ட துணைநிலை அமைப்புகளின் நிர்வாகத்தை சீரமைப்பதில் கவனம் செலுத்த இயலவில்லை. தேர்தல் வந்துவிட்டது. அப்போதே தேர்தலுக்கு முன்னரே 2 மாத காலம் அந்த வேலையை அப்படியே நிறுத்திவிட்டோம். பிறகு கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, வேட்பாளர்கள் தேர்வு, அதனால் உருவான நெருக்கடிகள், அதன் பின்னர் தேர்தல் பரப்புரை, அதன் பின்னர் தேர்தல் முடிவுகள், அதனை ஒட்டி அரசியல் களத்தில் ஏற்பட்ட பரபரப்புகள், நெருக்கடிகள் என்று இதுவரையில் அது நீடித்துக் கொண்டே இருக்கிறது. ஆகவே அந்த மறுசீரமைப்பு பணிகளில் போதிய கவனத்தை குவிக்க இயலவில்லை. ஒரு குழு செய்ய வேண்டிய வேலையாக இருந்தால் அந்த குழு செய்யட்டும் என்று விட்டுவிடலாம். ஆனால் நியமனம் என்கிற போது அதிலே என்னுடைய கவனமும் கட்டாயம் தேவைப்படுகிறது. நான் கவனம் செலுத்தி அதன் பின்னர் அந்த அறிவிப்பை செய்ய வேண்டும். அதற்கான ஒரு சூழல் உருவாகாத நிலையில் சற்று தள்ளி போய் கொண்டிருக்கிறது. எஞ்சியுள்ள 34 மாவட்டங்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்தை அறிவிக்க வேண்டும். மாவட்ட செயலாளர்களை அறிவித்திருக்கிறோம். 234 தொகுதி மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்பட்டு விட்டார். அந்த செயலாளர்களின் கீழ் செயல்படக்கூடிய பொறுப்பாளர்களை அறிவித்தாக வேண்டும். அதனை ஒட்டி அவர்கள் உருவாக்கி தருகிற அல்லது தயாரித்து தருகிற ஒன்றியம், நகரம், பேரூர் ஆகியவற்றுக்கான கட்சி பொறுப்பாளர்களின் பட்டியலை அறிவிக்க வேண்டும். 234 தொகுதிகளுக்கும் அந்த பணிகள் அப்படியே தேங்கியுள்ளன. ஆனால் வழக்கம் போல ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் நான் கும்பலிலேயே பார்வையாளர்களிடையே உழல வேண்டிய நிலை உள்ளது. காலை 7 மணி அல்லது 8 மணிக்கு தொடங்கினால் நள்ளிரவு 1 மணி 2 மணி வரையிலும் தோழர்கள் என்னை பொதுமக்களும் சூழ்ந்து கொள்கிறார்கள், தோழர்களும் சூழ்ந்து கொள்கிறார்கள். இப்போது கூட இங்கே வந்து சேருவதற்கு காலத்தாழ்வு நேர்ந்தது. ஏனென்றால் சாப்பிட போன இடத்திலேயே ஒரு 50 பேர் வந்து சூழ்ந்து கொண்டார்கள். பிறகு நான் வண்டியில் ஏறி உட்கார்ந்தால் என் தந்தி பின்னாலேயே வண்டிகளில் துரத்தி கொண்டே வருகிறார். எங்கே போனாலும் சேசி துரத்தி கொண்டே வருகிறார். இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த செய்திதான், மீண்டும் நான் சொல்ல தேவையில்லை. ஆகவே இது போன்ற நியமன பொறுப்புகள் அறிவிக்கப்பட வேண்டும் என்றால் எனக்கு தனிமை தேவை. இடையூறு இல்லாமல் நான் இருக்க வேண்டும். என்னை சுற்றி எப்போதும் கும்பல் இல்லாமல் இருக்க வேண்டும். அதற்காக நான் ஏதாவது ஒரு விடுதியை தேடி, ஒரு ஹோட்டலை தேடி போனால் எப்படித்தான் மோப்பம் பிடிக்கிறார்களோ அரை மணி நேரத்திற்குள்ளே அங்கு வந்து விடுகிறார்கள்.
சென்னையில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் எந்த மூலையிலே போய் நாம் தங்கினாலும் அதிகபட்சம் 1 மணி நேரம் தான். அதற்குள்ளாக அங்கே 50-100 பேர் வந்து குவிந்து விடுகிறார்கள். ஆகவே இந்த பணிகளை செய்வதிலே இன்னும் மிடைஞ்சல் உள்ளது என்பதற்கு இது போன்ற சூழலும் ஒரு காரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் என்ன அக்காவுக்கு பொறுப்பு அறிவிக்கல, எல்லோரும் வந்து சூழ்ந்து கொண்டிருக்கு. ஏன் எனக்கு பொறுப்பு போடலன்னு கேட்கறதுக்கு பதிலா ஏன் அக்காவுக்கு பொறுப்பு போடல, ஏன்னா நான் போன கூட்டத்துல அவங்கள சென்ட் ஆஃப் பண்றேன்னு சொல்லிட்டேன், வழி அனுப்பி வைக்கிறோம். அன்றைக்கு சொன்னது சரிதான். ஆனால் அடுத்த பொறுப்பாளரை அறிவிக்கிற வரையில் அவங்க தான் மாநில செயலாளர். இது இயல்பான புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. ஆனால் அறிவித்துதான் ஆக வேண்டும். ஏன்னா இவங்க ரொம்ப நாள் இருந்துட்டாங்க இந்த பொறுப்புல. மறுசீரமைப்புல இது போன்ற சில மாற்றங்கள் செய்வதன் மூலம்தான் புதிதாக வரக்கூடிய இளம் பெண்களுக்கு அல்லது மற்ற முன்னணி பொறுப்பாளர்களுக்கு ஒரு நம்பிக்கையும் கிடைக்கும். சரி, அந்த இடத்துக்கு நாமளும் வரலாம், அந்த பொறுப்புக்கு நம்மாலும் வர முடியும். ஒருத்தர் எலிவேஷன் ஆகி வெளியே போனாதான் ஒரு 100 பேரை உள்ள இழுக்க முடியும். அவங்க இடத்துல இருக்கிற இன்னொரு இடத்தை மாற்றும் போது புதிதாக பொறுப்புகளை நாம் உருவாக்குவோம். இது எந்த கட்சியிலும் செய்ய துணியாத ஒன்று நாம் செய்கிறோம். இதை நாம் பெருசா விளம்பரம் செய்து கொள்வதில்லை. 234 தொகுதிகளுக்கும் தொகுதி மாவட்ட செயலாளர்களை அறிவிப்பது என்ற முடிவை 2011 எடுத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆனால் மாற்று கருத்து வர வர அவர்களை எல்லாம் சரி செய்து 2025 தான் அல்லது 26 தான், 15 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த என்னுடைய எண்ணத்தை நடைமுறைப்படுத்த முடிந்திருக்கிறது. நான் 2011 இதை வந்து முன்மொழிங்க, வர்ற எல்லாருக்கும் பொறுப்பு தரணும். ஒரே ஆளுகிட்ட வந்து ஒரு மாவட்டத்தை கொடுக்கறதோ அல்லது ஒரு மாவட்டத்தை 2ஆ பிரிச்சு ரெவன்யூ மாவட்டத்தை பிரிச்சு 2 பேருக்கு ஒப்படைக்கிறதோ போதாது. களப்பணிகளை ஆற்றுகிற அனைவருக்கும் வாய்ப்பை தர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை நான் 2011 எடுத்தேன். ஆனா தோழர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில் சிரமம் இருந்தது. ஒருத்தருக்கும் புரிந்து கொள்வதற்கு நேரம் தேவைப்பட்டது. இந்த முறைதான் வந்து நீங்க சொன்னதே சரி, அப்படியே எடுக்கலாம். அதுக்கு இடையில 3 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போட்டு, அதுக்கு பிறகு 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போட்டு, இப்படி எல்லாம் உத்திகளை கையாண்டு அப்புறம் அவங்களே ஏன் ஒரு தொகுதி போடக்கூடாது, நீங்க சொன்னது சரிதான் அப்படின்னு 15 வருஷத்துக்கு பிறகு எல்லாம் ஒத்துக்கொண்ட நிலையில் இப்ப 234 தொகுதிகளுக்கும் 234 தொகுதி மாவட்ட செயலாளர்களை நியமிக்கிற வேளையில் 10% பெண்களுக்கு கட்சியிலேயே. இது யாரும் செய்ய துணியாத ஒன்று. இந்திய அரசியலேயே கிடையாது, எந்த கட்சியும் கிடையாது. 100 பேர் போட்டா 10 பேர் பெண்கள். 200 மாவட்டம்னா 200 2 10 20 பேர் பெண்கள். அந்த 34க்கு ஒரு 3 பேர். குறைஞ்சது 23 மாவட்ட செயலாளர்கள் பெண்கள் கட்சியில மாவட்ட செயலாளர் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கிறது, என்ன தகுதி இருக்கிறது என்று தொடக்கத்தில் தோழர்கள் கேள்வி கேட்டார்கள். இப்போது யாரும் கேட்பதில்லை. ஏன்னா அவனுக்கும் கிடைச்சிருக்கு, பிரச்சனை இல்லை. காம்பீட் பண்ற போட்டி போடக்கூடிய ஆணுக்கும் கிடைத்து விடுகிறது. அவனுக்கு பிரச்சனை வரும்போதுதான் அந்த கேள்வி எழுப்போம். அப்ப இது நிறைய பேருக்கு பகிர்ந்தளிப்பது என்கிற அந்த நிலைப்பாட்டை நாம் எடுத்தோம். இது ஆங்கிலத்தில் வந்து டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகாரத்தை ஒரு இடத்திலேயே குவிக்காமல் அதை பரவலாக்குவது, அதிகார பரவலாக்கம். வெறும் 40 பேர்கிட்ட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் கொடுத்திருந்தோம் ஒரு காலத்துல. அப்புறம் 60 பேர்கிட்ட கொடுத்தோம், அப்புறம் 90 பேர்கிட்ட கொடுத்தோம், அப்புறம் 140 பேர்கிட்ட கொடுத்தோம். இப்ப 234 பேர்கிட்ட தமிழ்நாட்டை கொடுத்தோம்.
234 பேருக்கு கிடைக்கிற வாய்ப்பை 100 பேருக்குள்ள சுருக்கி வச்சிருந்தோம். அப்ப அந்த 100 பேருக்குள்ள இருக்கிறவன்ட்ட மட்டும் தமிழ்நாடு பிரித்தளிக்கப்பட்ட நிலையை கிட்டத்தட்ட 130 பேருக்கான வாய்ப்பு அங்கே மறுக்கப்பட்டிருந்தது. அப்போ அதிகார பரவலாக்க நடவடிக்கையை இப்ப 134 பேர் கூடுதலா நியமனம் செய்யப்படுகிற ஒரு சூழல். அதுல குறைஞ்சது 23 பெண்கள் நியமிக்கப்படுகிற ஒரு வாய்ப்பு. இந்த நடவடிக்கை எந்த அரசியல் கட்சியிலும் கிடையாது. அதே மாதிரி இந்த இயக்கம் பெரும்பாலும் தலித்துகள் இருக்கிற காரணத்தினால் தலித் அல்லாதவர்களுக்கு அதிகார பகிர்வு அளிப்பதிலே பிரச்சனை வருகிறது. நானா பார்த்து சில முடிவுகளை எடுத்தா அதுவும் விமர்சனமாகிறது. நாங்கெல்லாம் 30 வருஷம் கஷ்டப்படுறோம், நேற்று வந்தவங்களுக்கு நீங்க அள்ளி கொடுக்குறீங்களா, எடுத்து கொடுக்குறீங்களா? 2007 2008 இருந்து வேளச்சேரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாளில் இருந்து இது தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு வருகிறது. தலித் அல்லாதவர்களை உள்ளே வாங்குவது, முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், தலித் அல்லாத பிற சமூகங்களை சார்ந்தவர்கள், பெண்கள் எல்லாரும் உள்ளவாங்க. அப்பதான் இது ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனா டிரான்ஸ்பார்ம் ஆகும், ஒரு அரசியல் இயக்கமா பரிணாமம் பெறும். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, இது ஒரு உத்தி. இதற்காக நான் கொண்டு வந்த ஒரு தீர்மானம் தான் வேளச்சேரி தீர்மானம். அதன் அடிப்படையில் 10% தலித் அல்லாதவர்களை மாவட்ட செயலாளர்களாக நியமித்திருக்கிறோம். இப்போ 23 பேர் 24 பேருக்கு மேல நியமனம் செஞ்சிருக்கோம். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். கட்சி மாவட்ட செயலாளருக்கு என்ன அதிகாரமோ அதுதான் மகளிர் அணி மாவட்ட செயலாளருக்கும் அதிகாரம். எல்லாம் கொஞ்சம் நாள் ஆகும். உங்களுடைய நல்ல அணுகுமுறை தேவை. 2 பக்கம் பரஸ்பரம் நல்ல அணுகுமுறை தேவை. ஆண்கள்கிட்டயும் எப்படி நாம எதிர்பார்க்கிறோமோ அப்படி நம்மகிட்டையும் நம்முடைய அணுகுமுறைங்கிறது தேவை. நான் அண்ணன் சொல்லிட்டாரு, உன்னை கேட்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நீங்களா நடவடிக்கை எடுக்க கூடாது. அவர் கட்சி நிர்வாகம் ஒன்று இருக்கும்போது மாவட்ட செயலாளரோட கலந்து பேசி நாங்க இப்படி செய்யலாம் நினைச்சிட்டு இருக்கிறோம், இப்படி முடிவு எடுத்துருக்கிறோம், உங்களை முன்னிலை போடுறோம் அல்லது உங்களை திறமை போடுறோம் அல்லது உங்களை சிறப்புரையில போடுறோம் அப்படின்னு நாங்க பேசி அந்த நிகழ்ச்சியில ஒருங்கிணைக்கணும். இந்த நிகழ்ச்சியில ஒருங்கிணைக்கும் போது கன்சல்டேஷன், கலந்துரையாடல் இல்லாததுனால்தான் நிறைய பிரச்சனைகள் வருது. கட்சி நம்முடையது அப்படிங்கிற உணர்வு நமக்கு வரணும். நம்முடையதுன்னு வரணும். என்னுடையதுங்கிறத தாண்டி நம்முடையதுன்னு வரணும். என்னுடையதுன்னு நினைச்சா நல்லதுதான். அது தான் தோன்றித்தனமான சிந்தனைக்கு இட்டுட்டு போயிடும். நம்முடையது அப்படின்னு நினைக்கும் போதுதான் அவங்ககிட்டையும் பேசணும், இவங்ககிட்டையும் பேசணும், இவங்ககிட்டையும் சொல்லணும், அவங்ககிட்டையும் சொல்லணும், எல்லார்கிட்டையும் பேசி முடிவெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறை, அப்ரோச். நான் அடிக்கடி சொல்லுவேன், வெற்றி என்பது ஒரு தனி மனிதருடைய சிந்தனையாலோ செயலாலோ நிகழ்வதல்ல. வெற்றி என்பது ஒரு டீம், ஒரு குழு, ஒரு கட்சி, ஒரு குடும்பம், ஒரு அமைப்பு, அதுக்குள்ள எப்படி நாம் பரஸ்பரம் கலந்து பேசுகிறோம் என்பதில் தான் அடங்கியிருக்கிறது. டீம் ஸ்பிரிட். ஒரு விளையாட்டுனா 7 பேர் இந்த பக்கம் விளையாடுறோம், அந்த பக்கம் 7 பேர் விளையாடுறோம்னா இந்த 7 பேரும் ஒரு ஆளா மாறணும். 7 பேருக்கு ஒரே மாதிரி வேகம், ஒரே மாதிரி சிந்தனை, ஒரே மாதிரி நோக்கம், ஒரே மாதிரியான ஆற்றல். அப்படி டெவலப் பண்ணிக்கிட்டாதான் 7 பேரா தனிச்சுனாலும் 7 பேரும் ஒரே ஆளுங்கிற மாதிரி தோட்டம் விடுவாங்க. அப்பதான் ஒரு டீம்ல வெற்றி பெற முடியும். தமிழ்நாடு முழுக்க நமக்கு 30 லட்சம் பேர் பொறுப்பாளர்களா ஆதரவாளர்களா இருக்கிறாங்கன்னா, 30 லட்சம் பேர் ஆதரவாளர்கள் இருக்கிறாங்கன்னா, 30 லட்சம் பேர் ஒரே மாதிரி சிந்திக்கக்கூடியவர்களா இருக்கும், ஒரே மாதிரி அணுகக்கூடியவர்களா இருக்கும். அந்த யூனிஃபார்மிட்டியை உருவாக்குறது தான் ஆர்கனைசேஷன். நானும் உங்களை மாதிரி சிந்திக்கணும், நீங்களும் என்ன மாதிரி சிந்திக்கணும். நான் எடுக்கிற நிலைப்பாடு உங்களுக்கு உடன்பாடானதாக மாறும், நீங்கள் எடுக்கிற நிலைப்பாடு எனக்கு உடன்பாடானதாக மாறும்.
அது ஆங்கிலத்துல வேவ் லென்த்னு சொல்லுவாங்க, தமிழ்ல அலை நீளம் சொல்லுவாங்க. ஒரே மாதிரியான ஒரு சிந்தனை போக்கு, ஒரே மாதிரியான அணுகுமுறை, ஒரே மாதிரியான பார்வை, ஆங்கிள், விஷன். இது இல்லைன்னா நம்ம அமைப்பாயிட்டோம்னு சொல்ல முடியாது. அது இருந்தா நம்ம அமைப்பாய் திரண்டு விட்டோம் போதும். நம்முடைய போராட்டம்ங்கிறது தமிழ்நாட்டினுடைய கோடிக்கணக்கான மக்களையும் அரசியல்படுத்துவதல்ல, நம்முடைய இயக்கத்திற்குள் இணைகிற ஒவ்வொருவரையும் அரசியல்படுத்துவது. நாம் இருக்கிற 4 பேர் மட்டும் ஒரு வண்டி பிடிச்சு போகணும்னு நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு முறையும் ஒரு 10 பேரையாவது புதுசா ஆட்கள் அழைச்சிட்டு இயக்கத்துக்கு. சென்னையில ஒரு 10 பெண்கள் இருக்கிறாங்க, அந்த 10 பெண்கள் மட்டும் 4 வண்டி வச்சுட்டு மாநாட்டுக்கு போனா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. புதுசா யாரையாவது நம்ம இணைச்சிருக்கிறோமா, நல்ல பேச்சாளர்களை இணைச்சிருக்கிறோமா, நல்ல சிந்தனையாளர்களை இணைச்சிருக்கிறோமா, நல்ல அரசியல் புரிதல் உள்ளவர்களை கட்சியில கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோமா, நம்முடைய உறவினர்களே வேற ஒரு இயக்கத்துல இருந்து அவங்களை பேசி அதுல இருந்து நீங்க இந்த இயக்கத்துக்கு வாங்கன்னு சொல்லி என்னைக்காவது நம்ம விவாதிச்சிருக்கிறோமா, அவங்க கன்வின்ஸ் பண்ணிருக்கிறோமா? அவர் அந்த கட்சிங்க, நான் இந்த கட்சிங்க அப்படின்னாக்கா நம்ம அமைப்பாக்க முடியாது. அமைப்பாதல் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க், ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு சவால். பொறுப்பை வாங்கிட்டு விசிட்டிங் கார்டு போட்டுட்டு ஒரு கார் டியூக்கு எடுத்துக்கிட்டு அதுல கொடி கட்டிக்கிட்டு அப்படி பந்தாவா உட்கார்ந்து போறதல்ல அரசியல். இன்னைக்கு கரண்ட் பாலிடிக்ஸ் என்ன அப்படிங்கறத நீங்க டிவியை பார்த்துட்டு விவாதிக்கணும். உங்களுக்குள்ள ஒவ்வொரு கட்சியும் என்ன ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க ஒரு பிரச்சனையில, அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க உங்களுக்குள்ள விவாதிக்கணும். தேர்தல் முடிவு இப்படி வந்திருக்க, இந்த முடிவு வந்ததுக்கு என்ன காரணம்? தலைவரை பார்த்து பாருங்க, நீங்க பார்க்கணும் அதுக்கான என்ன காரணம் நீங்க டிஸ்கஸ் பண்ணணும். உங்களுக்குள்ள அந்த உரையாடல் நடக்கணும். அது பெண்களுக்குள்ளே நடக்கணும் இல்லை, யாரோடவும் நடக்கலாம், ஆண்களோடும் பேசணும். விவாதங்கள்ல அதுக்குன்னு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஒதுக்கி வீட்டுல இந்த டிபேட்டை பார்க்கணும். நீங்க அவங்க எப்படி பேசுறாங்க, என்ன கேள்வி கேட்கறாங்க, அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றாங்க, அவங்களுடைய பார்வை என்ன, இவங்களுடைய பார்வை என்ன, பத்திரிகையாளர்களுடைய பார்வை என்ன, பொதுவா உட்கார்றவங்க நடுநிலைன்னு சொல்லிட்டு உட்கார்றாங்களா அவங்களுடைய பார்வை என்ன, சமூக ஆர்வலர் உட்கார்ந்து கருத்து சொல்றாங்களா அவங்களுடைய பார்வை என்ன, இவர் ஏன் இது மாதிரி சொல்றாரு, நாம இந்த மாதிரி சிந்திக்கிறோம் அவங்க இந்த மாதிரி சிந்திக்கிறாங்களே, இதுவெல்லாம் தான் நம்முடைய ஆற்றலை பெருக்கும், நமக்குள்ள இருக்கிற ஆற்றலை பெருக்கும். ஆகவே பெண்களை நிறைய 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 இயக்கத்திற்குள்ளே கொண்டு வர வேண்டும். இந்த ரிசல்ட் வந்த உடனே இங்க இருந்து நிறைய பேர் அங்க போயிட்டாங்க, அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க, இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க. இதெல்லாம் திட்டமிட்டு நம்முடைய வளர்ச்சிக்கு எதிராக பரப்புகிற வதந்தி. எல்லா சமூக பிரிவுகளில் இருந்தும் வாக்காளர்கள் மாறி வாக்களித்திருக்கிறார்கள். நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன், அந்த கேள்விக்கு யாரும் பதில் சொல்லுங்க. விசிகாவில் இருந்து தான் எல்லாரும் ஓட்டு அந்த பக்கம் போட்டாங்கன்னு சொன்னா, திமுக வாங்குற சதவீதத்தில இருந்து அது பெரிய அளவுல சரிஞ்சு இருக்கு. அந்த ஓட்டு இன்னொரு கட்சிக்கு போயிருக்கு. அவ்வளவு வாக்குகளும் தலித் வாக்குகளா? பாஜக போன தேர்தல்ல, நாடாளுமன்ற தேர்தல் என்று கருதுகிறேன், அதுல 11.5% ஓட்டு வாங்கினாங்க. இப்ப 2.5% குறைஞ்சு 9% ஓட்டு காணாம போயிடுச்சு. அந்த 9% ஓட்டும் தலித் ஓட்டா, SC/ST ஓட்டா? இப்படி சொல்லிட்டே போனோம். அதிமுக எவ்வளவு முன்ன வாங்கினாங்க, எத்தனை சீட்டு போன முறை ஜெயிச்சாங்க? போனதால் 65, 66 சீட்டு ஜெயிச்சாங்க. இந்த முறை 47 சீட்டு தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அவங்க வாக்கு வங்கி சரிஞ்சு போச்சு. இப்ப அவங்க வாக்கு எங்கேயே போயிருக்கு. அந்த வாக்குகள் போய்விட்டது அப்படின்னு யாரும் பேசல. திருமாவளவன் வாக்குகள் போய்விட்டது. திட்டமிட்டே ஒரு தோற்றத்தை உருவாக்க பார்க்கிறாங்க. திருமாவளவன் தனித்துவத்தோடு இயங்குகிறான் அப்படிங்கிறதுதான் எல்லாருக்குமான பிரச்சனை.
அவங்க நினைக்கிற மாதிரி உடனே இந்த பக்கம் சாயணும் அல்லது உடனே இந்த பக்கம் சாயணும் அந்த மாதிரி இல்லாம தனித்தன்மையோடு சிந்தித்து தோழர்களோடு கலந்து பேசி நிதானமாக முடிவெடுக்கிறானே என்பதுதான் அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை. வேற யாராவது முடிவெடுத்தா அவர் ரொம்ப நிதானமானவர், ரொம்ப பொறுமையானவர், அவர் முடிவெடுத்தா அது சரியா இருக்கும் அப்படின்னு பாராட்டி பேசுவார். திருமாவளவன் எடுக்கிற முடிவுக்கு கண்ணு காது மூக்கு வச்சு அவர் இதுக்காக தான் டிலே பண்ணாரு. இது ரெனோவேஷன் நடந்துட்டு இருக்கு, புதுப்பிச்சு ஒரு கட்டிடத்தை. யாராவது வந்தா உட்கார்றது இடம் இல்லையான்னு சொல்லிட்டு அன்னைக்கு பார்த்து இங்க இருக்கிறவங்க போயிட்டு ஒரு சோஃபா வளர்ந்துருக்காங்க. அது இங்கதான் கிடக்கு, வேணா நீங்களே போய் கிழிச்சு பாருங்க. ஏதாவது எவ்வளவு அயோக்கியத்தனமான விமர்சனம். சோஃபா வந்துச்சா அதுக்கு பிறகுதான் நான் பேட்டி கொடுக்க வந்தேன். சினிமாவுல சோஃபாவை ஒரு நகைச்சுவைக்காக காட்டுறான். அரசியல்ல இப்படியா பரிமாற்றம் பண்ணுவான், டிரான்சாக்சன் நடக்கும். ஆனா அப்படி பில்டப் பண்றாங்க. சாதாரண மக்கள் என்ன நினைப்பாங்க, திருமாவளை ஒரு நாள் 24 மணி நேரம் தாமதம் பண்ணதுக்கு இதுதான் காரணம் போட்டிருக்கு. இப்ப சோபா வந்த உடனே ஆதரவு கொடுத்தாரு. வேற யாராவது டிலே பண்ணியிருந்தா அவர் ரொம்ப புத்திசாலிங்க, ரொம்ப நிதானமானவருங்க, அவர் பெரிய ராஜதந்திரிங்க, அவர் உடனே எல்லாம் முடிவு எடுக்க மாட்டாரு, ரொம்ப நிதானமா சிந்தித்துதான் முடிவு எடுப்பார், அவர் எடுக்கிற முடிவு தொலைநோக்கு பார்வை கொண்டதா இருக்கும், ரொம்ப விஷனரியா இருக்கும் அப்படின்னு ஆகா ஓஹோ அப்படின்னு ப்ரீகன்சீவ்ட் தாட்ஸ், அதாவது முன்கூட்டியே ஒரு முடிவு பண்ணிக்கலாம். விசிகே அவர் ஒரு தலித் பார்ட்டி, திருமாவளவன் அவர் தலித், அவருக்குலாம் ஒன்றும் கிடையாது, பெரிய பின்புலம் கிடையாது, யாரும் பெரிய கோடீஸ்வரன் இல்லை கட்சியில. யாராவது ஒரு கோடீஸ்வரன் வந்தாருன்னா பணம் வாங்கிட்டு தான் சேர்த்துக்கிட்டான், யாராவது ஒருத்த வசதி பட்சம் சீட்டு கொடுத்துட்டா பணம் வாங்கிட்டு தான் சீட்டு கொடுத்துட்டான். நம்மீது அப்படி அவதூறு பரப்பும். அவருக்கே பதவி ஆசை வந்துருச்சு, எனக்கு அதுக்காக தான் டிலே பண்ணாரு, அங்க பார்கெனிங் பண்ணிட்டு இருந்தாரு. இதெல்லாம் அவதூறுகள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவன் நினைக்கிற மாதிரி இல்லைங்கிறதான் அவனுக்கு தெரியாது. திருமாவளவன் அவன் நினைக்கிற மாதிரி ஒரு சராசரி ஆளா இல்லையே அப்படிங்கிறதான் அவனுக்கு தெரிஞ்சு. அது எப்படி எஸ்சியா பிறந்தவன் கறி திங்காம இருப்பான் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனா நான் நான்வெஜ் சாப்பிடறது இல்லை, அது உண்மை, நான் நிறுத்திட்டேன். ஆனா அவனால நம்ப முடியல. ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான்னா எஸ்சி எஸ்டினா வெறும் கறி மீன் திங்கிறவங்க, கவிச்சு இல்லாம இருக்க மாட்டாங்க அப்படின்னு அவனா ஒரு முடிவு பண்ணிக்கலாம், முன்முடிவு. அதுதான் ப்ரீ கன்சீவ் தாட்ஸ். முன்கூட்டியே ஒரு முடிவு பண்ணிக்கணும். தலித் சமூகத்தை சார்ந்தவங்கன்னா அவங்க எப்பவுமே கறி மீனோட தான் சாப்பிடுவாங்க, சாராயம் அடிப்பாங்க. நான் லண்டனுக்கு போயிருந்தப்ப ஒரு ஈழத்தமிழர் குடும்பம் என்னை வரவேற்று எனக்கு இரவு உணவு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. கை கழுவிட்டு போய் நான் டேபிள்ல உட்கார்றேன். அந்த டேபிள்ல பெரிய பாட்டு, 2 பாட்டு இருக்கு. அந்த டேபிள்ல மீன் பொரிச்சு. நான் போன உடனே என்னங்க இது, சாப்பிடுங்க சார், நான் கூச்சப்பட வேண்டாம் சார், சாப்பிடுங்க சார். நான் பிறந்த நாள்ல இருந்து அதை நான் தொட்டு கூட பார்த்தது இல்லை. நான் என் வாழ்நாள் ஒரு தொட்டு கூட பார்த்தது இல்லை. உங்களுக்கு யார் சொன்னது நான் தண்ணி அடிப்பேன் சார்? நான் கூகுள்ல சர்ச் பண்ணோம், நீங்க தண்ணி அடிச்சுக்கிற மாதிரி ஒரு போட்டோ கொடுங்க, நீங்க மீன் கறிதான் திங்கிற மாதிரி போட்டோ பார்த்தேன். எனக்கு பிடிக்காதவன் அப்படிதாங்க பண்ணுவான். ஏன்னா அவனால நம்ப முடியல. அரசியல்ல தண்ணி அடிக்காதவன் இருப்பானா அப்படின்னு அவன் நினைக்கிறான். இருப்பான், அவன்தான் திருமாவளவன். அவன் நினைக்கிற மாதிரி நான் இல்ல. அவன் என்ன நினைக்கிறான்னா அரசியல்வாதிகள்லாம் சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா போட்டு போய் படுத்துருவாங்க, குடிக்காம இருக்க முடியாது, கருவி திங்காம இருக்க முடியாது,
இது அவனுடைய முன்முடிவு. ஆனா திருமாவளவன் அப்படி இல்லை. அப்படிதான் அரசியல்வாதினா அதிகாரம் வந்த உடனே அது எனக்கு தானே அரசியல்வாதி இருப்பான். இது என்ன வித்தியாசமா இருக்கும். அவன் நினைக்கிற மாதிரி இல்லை. இப்ப பதவி வருதுன்னே திருமாவளவன் மந்திரி ஆயிடுவாரு, இல்லைன்னா துணை முதலமைச்சர் ஆயிடுவாரு. அவனா பேசிட்டு இருக்காங்க. திருச்சி கிழக்கில் நிக்க போறாரு, அவனா பேசிட்டு இருக்கிறான். திருச்சி கிழக்கில் நிக்கிறதுக்காக பேரம் பேசிட்டு இருக்கிறாரு. அது அவனா முடிவு பண்ணிட்டு இருக்கான். நாம யார்த்தையும் பேசணும். அதனாலதான் ஒரு கூட்டத்தில் நான் சொன்னேன், நான் இடைத்தேர்தலில் எந்த இடைத்தேர்தலில் நிற்க போவதில்லைன்னு அப்புறம் தான் உறுதிப்படுத்தேன். அது எப்படி மந்திரி பதவி கிடைச்சா அவரு ஆகாம வேற யாருக்கு கொடுப்பாரு? வேற யாருக்கும் கொடுப்பாரு. அவருதான் திருமாவளவன். மந்திரி பதவி கிடைச்சிருச்சு உடனே எனக்கு கொடுத்துருங்க, பை எலெக்ஷன் வரப்போகுது அதுல என்ன நிப்பாட்டுங்க அப்படின்னு போய் உள்ள விழக்கூடிய ஆள் இல்லை திருமாவளவன். நீங்க எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே திருமாவளவன் எம்எல்ஏ ஆகி ரிசைன் பண்ணிட்டு வெளியே போடுவாங்க. மீடியாவோட பேசுறாங்க. அவனா அப்ப 3 வயசு 4 வயசு மேல நடந்துருக்காங்க. அன்னைக்கு எந்த கம்பல்ஷன் கிடையாது. கிடைச்ச பதவி முதல் பதவி, நான் முதல்ல அரசியல் பதவி தந்தேன்னா அது எம்எல்ஏ தான். அதை பிடிச்சுக்கணும்ல. நான் 5 வருஷம் நான் இருக்கணும்ல அந்த எம்எல்ஏ பதவி. ஒரு சின்ன கசப்பு, அவ்வளவுதான். நான் டக்குன்னு ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்தேன். ஆக சராசரியாக நம்மை அவர்கள் எடை போடுகிறார். அவர்கள் எடை போடுகிற மாதிரி நாம் இல்லை என்கிற போது அவர்களுக்கு ஆத்திரம் வருகிறது. அது எப்படி அவர் சாப்பிடாம இருப்பாரா? அது எப்படி அவர் குடிக்காம இருப்பாரா? அது எப்படி ஒரு பதவிக்கு ஆசைப்படாம இருப்பாரா? அது எப்படி ஒரு பேரம் பேசாம இருப்பாரா? அதெல்லாம் உங்களுடைய சிந்தனை. அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு தலித் இயக்கம், ஒரு அம்பேத்கர் இயக்கம், வழக்கமான மரபுகளை எல்லாம் கடந்து தாக்கு பிடித்திருக்கிற ஒரு இயக்கமாக வளர்ந்திருக்கிறது. இன்னைக்கு போட்டு மீடியாவில் விவாதிச்சுட்டு இருக்கிறாங்க. அது எப்படி திருமாவளவன் அப்படி சொல்லலாம் என்று கேட்டாங்க. தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்துட்டீங்க, அப்புறம் இன்னும் நாங்க கூட்டணியில இல்லைன்னு சொல்றீங்களே அப்படின்னு ஒரு மீடியாவில் ஒருத்தர் கேட்க. நான் சொன்னேன், அவங்க ஆதரவு கேட்டாங்க, ஆதரவு தந்திருக்கோம். ஆனா எந்த கூட்டணின்னு நாங்க இன்னும் முடிவு பண்ணல. பொதுவா என்ன ஆகுன்னா, அங்கிருந்து இங்க அமைச்சரான உடனே அந்த கூட்டணியில நம்ம சேர்ந்துட்டோம் அப்படிங்கறது பொதுவான பார்வை. அப்படிதானே இருக்கும். ஆனா அதையும் தாண்டி ஒரு நிலைப்பாடு இருக்கிறது, எடுக்க முடியும். அது ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க. அதைத்தான் நான் சொன்னேன். அதுக்கு ஒரு டிபேட்ல ஒரு பத்திரிகையாளர் திருமாவளவன் நினைச்சா அவனுக்கு சிரிப்பு தான் வருது அப்படின்னு அவர் நக்கல் அடிச்சார். அதாவது மினிஸ்ட்ரியில போய் சேர்ந்துட்டான், ஆனா நான் இன்னும் எந்த கூட்டணின்னு முடிவு பண்ணாம இருக்கிறேன்னு சொன்னது அவரால் ஏற்றுக்க முடியும். இப்போ நேற்று நடந்த ஒரு விவாதத்தில் நான் சொன்னேன், ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு தந்தோம் வெளியில இருந்து. கம்யூனிஸ்டுகள் அப்படிதான் ஆதரவு தந்திருக்கிறாங்க. திரும்ப தாவேகா தரப்புல இருந்து நீங்க ஏன் அமைச்சர்கிட்ட சேரக்கூடாதுன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. 10 நாள் இந்த விவாதம் கட்சிக்குள்ள நடக்குது. 10 நாள் கழிச்சு அமைச்சரவையில சேர்றதுன்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். வன்னியரசு அமைச்சராகிறார். இப்போ நீங்க எந்த கூட்டணியில இருக்கீங்க? நாங்க இன்னும் கூட்டணி முடிவு பண்ணலப்பான்னு சொன்னோம். எப்படி? அது அப்படிதான். எப்படின்னா, இன்னும் நாங்க தாவேகாவோட கூட்டணி பற்றி பேசவே இல்லையே. தமிழக வெற்றி கழகமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு பூர்வாங்க பேச்சுவார்த்தை நடக்கல. அந்த கூட்டணி உருவாகவில்லை, அந்த கூட்டணிக்கு பெயர் வைக்கவில்லை. தேர்தல் நேரத்தில் தான் அதை பற்றி பேச்சே வரும். தேர்தல் இப்ப நடக்கல. ஒண்ணு உள்ளாட்சி தேர்தல் வரணும், அல்லது இடைத்தேர்தல் வரணும்,
அல்லது நாடாளுமன்ற பொது தேர்தல் வரணும், ஒண்ணும் இல்லை. நாங்க ஒரு கூட்டணியில் நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிருக்கிறோம். அவங்க ஒரு கூட்டணியில் நின்று 107 இடங்களை ஜெயிச்சிருக்கிறாங்க. அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் பற்றாக்குறையா இருக்கு. உங்கள்ட்ட 2 பேர் இருக்கீங்களே, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்றோம், அவ்வளவுதான். இதற்கு பிறகு பேசலாம், பேச வாய்ப்பு இருக்கிறது, பேச வேண்டும், அது தனி. சேர்ந்துட்ட உடனே எல்லாமே ஒண்ணு முன்னுமா கரைஞ்சிட்டுலாம் அர்த்தமா? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு விழுந்து நீ வேறு இல்லை நான் வேறு இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான், நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை அப்படின்னு அந்த நொடியே டூயட் பாட முடியுமா? முடியாது. அரசியல்ல நிறைய பேச வேண்டிய இடம் இருக்கு. அவங்க கொள்கை என்ன, நம்முடைய கொள்கை என்ன, நாம என்ன நிலைப்பாடு, நீட்ல அவங்க நிலைப்பாடு என்ன, நம்ம நிலைப்பாடு என்ன. உதாரணத்துக்கு இந்தி திணிப்பை எதிர்ப்பதில் அவங்க நிலைப்பாடு என்ன, நம்முடைய நிலைப்பாடு என்ன. பிஎம்ஸ்ரீ ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூல் அந்த திட்டம் வந்திருக்குது. அந்த திட்டத்துல இந்தி கட்டாய மும்மொழியாக இருக்கணும்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்ப அதுல அவங்க நிலைப்பாடு என்ன, நம்முடைய நிலைப்பாடு என்ன, பேச வேண்டிய தேவை இருக்கு. ஆணவ கில்லிங், ஆணவ கொலையை தடுக்க சட்டம் கொண்டு வரணும் அவங்க சொன்னோம். அவங்க நிலை என்ன? இப்ப நம்ம திமுக கூட்டத்தில் இருக்கும் போதே அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு. உடனே சட்டத்தை கொண்டு வராம ஒரு கமிஷன் போட்டாங்க. இப்ப இதுல அவங்க நிலைப்பாடு என்ன? ராஜஸ்தான் அந்த சட்டம் கொண்டு வந்துட்டான், கர்நாடகாவில் சட்டம் கொண்டு வந்துட்டான், தமிழ்நாட்டில் சட்டம் வரல. விடுதலை சிறுத்தைகள் அழுத்தம் கொடுத்துச்சு. அப்போ ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜி தலைமையில ஒரு கமிஷன் போடுறாங்க. அது ஓய்வு பெற்ற நீதியரசர் KN பாஷா கமிஷன் ஆணையம். அவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரிப்போர்ட் வச்சிருக்கிறாங்க, அறிக்கை. இதுல அவங்க நிலைப்பாடு என்ன, நம்ம நிலைப்பாடு என்ன. SC/ST எம்ப்ளாயிஸ்க்கு பதவி உயர்வுல இடஒதுக்கீடு வேணும்னு ஒரு சட்டம் கொண்டு வர சொல்லி போன ஆட்சி நம்ம சொன்னோம். அதுக்கு ஒரு கமிட்டியை போட்டாங்க, அக்பர் அலின்னு. அந்த அக்பர் அலி அறிக்கையை இவங்க எப்படி பார்க்க போறாங்க, நாம எப்படி பார்க்க போறோம். சொல்லிட்டே போனோம். இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் கட்சிகளுக்கு இடையே பேசப்படாமல், விவாதிக்கப்படாமல் ஒரு அணி உடனே உருவாகிட முடியாது. ஆனா அந்த விவாதிக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க தான் போய் அமைச்சரை சேர்ந்தீங்கள, அப்ப ஒட்டிட்டீங்கள, ஒட்டிட்ட பிறகு என்ன அப்புறம்? அது அவங்க அவசரம், அவங்க பார்வை, அவங்க எதிர்பார்ப்பு. நான் என்ன சொல்றேன்னா, இனிமேதாங்க நாங்க பேசணும், இன்னும் ஸ்பேஸ் இருக்கு. தேவைப்பட்டா ஒருவேளை நாங்க மினிஸ்டர் வெளியே வரக்கூட வாய்ப்பு இருக்கு. ஐயோ மினிஸ்டர் வெளியே வந்துருக்கீங்களா, ஏன் மாத்தி மாத்தி பேசுறீங்க? இதுல என்ன மாத்தி மாத்தி பேசுறது? மினிஸ்ட்ரியில இருந்து வெளியே வந்தாலும் ஆட்சிக்கான ஆதரவை நம்மால் கொடுக்க முடியும். கம்யூனிஸ்ட் கொடுத்தாங்களா இல்லையா? ஆட்சிக்கு ஆதரவு அளிப்பது என்பது வேறு, அமைச்சரவையில் இருந்து வெளியேறுவது என்பது வேறு. ரெண்டு வேற. நாங்க மினிஸ்டர் இல்லாம கூட வெளியே வந்துட்டு நாங்க எங்க ஆதரவை உங்களுக்கு 5 வருஷம் கொடுப்போம். இப்போ மினிஸ்ட்ரியில இருந்ததுனால்தான் நாங்க ஆதரவு கொடுத்தங்கிற மாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்குறாங்கல்ல. அமைச்சரவையில இடம்பெறுகிற வாய்ப்பை தந்ததால் தான் நாங்கள் ஆதரவை தந்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு தோட்டத்தை உருவாக்கு. அமைச்சரவை இடம்பெற்றதும் அமைச்சரவையில் இருந்து வெளியேறுவதும் ஒரு கட்சிக்கான சுதந்திரம். இதெல்லாம் தான் அரசியல், நீங்க புரிஞ்சுக்கணும். நான் எடுக்கிற இந்த நிலைப்பாட்டை நீங்க உடனே புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அரசியல் புரிதல் பெற்றால் நாம ஒரே அமைப்பாக இருக்கும். அப்பதான் அமைப்பாக இருக்கு. நான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறேன், இந்த ஸ்டாண்ட் அறிவிக்கிறேன். அறிவிச்சா என்ன இப்படி சொல்றாரு? ஓ அப்ப ஆட்சியில பங்கு பெறுறதுங்கிறது வேற, ஆட்சிக்கு ஆதரவு தருவது என்பது வேறு. வெளியேறினா கூட ஆட்சிக்கு ஆதரவு தர முடியும், அதுதான் கட்சி தலைவர் சொல்றாரு அப்படின்னு சில நொடிகளில் நீங்க புரிந்து கொண்டால் நாம 2 பேரும் ஒரே அமைப்பாக, இல்லைன்னா அமைப்பு ஆகலன்னு புரிஞ்சுக்கிறதுல சிக்கல் இருக்கு, நெருடல் இருக்கு, இடைவெளி இருக்குன்னா அப்ப நம்ம என்னுடைய சிந்தனையின் வேகமும் உங்க சிந்தனையின் வேகமும் இன்னும் ஒரே வேவ்லென்த்ல வரல. நான் ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்துல போறேன்னா நீங்க ஒரு 20 கிலோமீட்டர் வேகத்துல வரைக்கும் நடக்கும். 2 பேரும் பைக்ல தான் போறோம். நீங்க ஒரு பைக், நான் ஒரு பைக் சேர்ந்து போறோம்.
ஆனா நான் 80 கிலோமீட்டர்ல போயிட்டு இருக்கிறேன், நீங்க 30 கிலோமீட்டர்ல வந்து அந்த மாதிரிதான் சிந்தனையிலும் கூட. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக அரசியல் களத்தில் எடுக்கிற நிலைப்பாடுகள் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாவதற்கு நம்முடைய தடுமாற்றம் காரணம் இல்லை, நாம் எடுக்கிற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம் என்பதுதான். விவாதத்துல நான் சொன்னேன், தனிப்பட்ட முறையில அமைச்சரவைகளை சேர்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனா கட்சி முடிவாக நான் திணிக்க விரும்பல. கட்சி அமைச்சரவைகளை சேர்ந்து விரும்பலாம், அதை வெளிப்படையா பேசுங்க நான் சொன்னேன். கட்சி வேற திருமாவளவன் வேறையான்னு ஒரு விவாதம். அது என்ன நீங்க விரும்பல அப்புறம் கட்சி விரும்புது, இது என்ன குழப்பமா இருக்கு, இது என்ன நீங்க வந்து எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்றவங்க யாரா இருப்பாங்கன்னா, கட்சி முடிவு என்பது வேறு, ஒரு தனிநபர் நிலைப்பாடு என்பது வேறு என்பதை புரிந்து கொள்ளாமல் குழம்புகிறவர்கள் தான் திருமாவளவன் குழப்புகிறான் என்று சொல்லுகிறார். இப்ப உங்களுக்கு புரிய மாதிரி ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். நான் வந்து கறி மீன் சாப்பிடுறதுல ஒரு முடிவு எடுத்துட்டேன். அது என்னுடைய தனிப்பட்ட முடிவு. நான் எடுத்த முடிவுல இதுவரையிலும் உறுதியா இருக்கிறேன். அதுக்காக என் குடும்பத்துல கறி மீனே வந்து சமைக்க கூடாதுன்னு நான் சொல்ல முடியுமா? அது குடும்ப முடிவு. குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் கறி மீன் சாப்பிடுறாங்கன்னா நீங்க சமைச்சு. என் குடும்பத்துக்குள்ள அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, தம்பி இருக்கிறாங்க, தம்பி குடும்பம் இருக்கு, எல்லாம் ஒன்னா இருக்கிறோம். தீபாவளிக்கு பொங்கலுக்கு தான் நம்ம வீட்டுல கறி எடுத்து சமைக்கிற வழக்கம் வருஷத்துல 365 நாள் சாப்பிட்றது கிடையாது. வருஷத்துல 2 முறை தான், அதுவும் வாய்ப்பு இருந்தாதான். அப்ப நானும் எங்க அப்பாவும் வந்து நான் சின்னதுல இருந்தே கறி சாப்பிடுற காலத்திலேயே மாட்டுக்கறி சாப்பிடுறது இல்லை. எங்க அப்பாவும் சாப்பிட மாட்டாரு. ஆனா எங்க வீட்டுல மாட்டுக்கறி சமைப்பாங்க. அப்ப என்ன நிலைப்பாடுனா, எங்க அப்பா சாப்பிடுற தட்டு டம்ளர், நான் சாப்பிடுற தட்டு டம்ளர், எங்களுக்கான சட்டி எங்களுக்கான கரண்டி தனியா எடுத்து வச்சுக்கணும். மற்றவங்க புழங்குறது தனி சட்டி, தனி கரண்டி, தனி டம்ளர், தனி பிளேட். இது நடந்துச்சு எங்க வீட்டுல. கறி சமைக்கிற அன்னைக்கு மட்டும் எங்க தட்டு டம்ளர் தனியா இருக்கும். குடிக்கிற டம்ளர், சாப்பிடுற தட்டு, எங்களுக்கான சாம்பார் வைக்கிற சட்டி, அதுல போடுற கரண்டி, இதெல்லாம் தனியா இருக்கும். அதை எப்பவுமே கறி குழம்புக்கு பயன்படுத்த மாட்டாங்க. அந்த தட்டுல யாரும் கறி குழம்பு சாப்பிட மாட்டாங்க. இதுதான் குடும்பத்தில் இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்ப தனிப்பட்ட முடிவு, நான் எடுக்கிற முடிவு, அதுல நான் உறுதியா இருக்கேன், எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. அமைச்சரவையில சேரக்கூடாது, நானும் சேர மாட்டேன், கட்சியும் சேர வேண்டாம், இது என்னுடைய முடிவு. ஆனால் என் முடிவையே கட்சி முடிவாக்கி அதனால் ஒரு பின்னடைவு கட்சிக்கு ஏற்பட்டு விடக் கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஜனநாயக பார்வை. அப்ப நான் அவங்கள்ட்ட சொல்றேன், கட்சி நடந்துறது நீங்க என்ன சொல்றீங்களோ சொல்லுங்க. அப்ப முன்னணி பொறுப்பாளர்கள் கட்சி சேரணுங்க, ஓகே சேருங்க அப்படின்னா வண்டியை சாய்க்குங்க. 10 நாள் கழிச்சு இந்த இடத்துலதான் திருமாவளவன் மாத்தி பேசுறாரு. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களால முடியும். அதை புரிந்து கொள்வதற்கு இயலாதவர்கள் நான் மாற்றி பேசுகிறேன், தடுமாறி பேசுகிறேன் என்று குழப்பம். இதை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்களும் நானும் அமைப்பாகிவிட்டோம், ஒரே வேல் என்று அதை சிந்திக்கிறோம். எனவே தேர்தல் முடிவுகள் வந்து புயல் மாறி வீசும், சுனாமி மாறி அடிக்கும், எதிர்பாராத முடிவுகள் வரும். அதுக்கெல்லாம் காரணம் தெரிவிக்க முடியாது. நேபாள திடீர்னு புரட்சி நடந்தது, அதுக்கு காரணம் சொல்ல முடியுதா? விவசாயிகள் போராட்டத்துல அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சி பெருசா பங்கேற்கல. 1 வருஷம் போராட்டம் நடந்துச்சு, வேளாண்மை சட்டங்களை திரும்ப பெற சொல்லி. அது காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுச்சு. ஒரு அகாலிதள் கட்சி ஒன்று போராட்டம் நடந்துச்சு. இடதுசாரி கட்சிகளுடைய விவசாய அமைப்புகள் எல்லாம் போராட்டம் நடத்தினாங்க. பஞ்சாப் தேர்தல் இருந்துச்சு. தேர்தலுக்கு பயந்து பிஜேபி அந்த சட்டத்தை திரும்ப பெற்றுட்டான். உடனே காங்கிரஸ் ஜெயிக்கும்னு கற்பனை பண்ணுச்சு. இடதுசாரிகளும் பெருசா எதிர்பார்த்தாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த போராட்டத்தில் பெருசா பங்கேற்கல. அவருக்கு அங்க பெருசா கட்சி கிடையாது, கிளைகள் கிடையாது. அவர் ஊரூரா போய் பிரச்சாரம் பண்ணல. பஞ்சாப்ல கெஜ்ரிவால் ஜெயிக்கிறார்.
அவர் கட்சி ஆட்சி வரும். இதை எப்படி நீங்க தீர்மானிப்பீங்க? அதே மாதிரி இலங்கையில ஒரு பக்கம் ரணில் விக்ரமசிங்கே கட்சி, இன்னொரு பக்கம் ராஜபக்சே கட்சி, ரெண்டு பேரும் தனித்தனியா போட்டி போடுறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு இடையில தான் யுத்தம் நடக்குது, தேர்தல் யுத்தம். திடீர்னு தேர்தல் முடிவை பார்த்தா அனுர திசநாயக்கா அப்படின்னு ஒருத்தர் வந்து அதிபராயிட்டார். யாருமே எதிர்பார்க்கல. இதை எப்படி நீங்க மதிப்பீடு செய்வீங்க? அப்படிதான் தமிழ்நாட்டில் நடந்துச்சு. அதிமுக கூட்டணிக்கு திமுக கூட்டணிக்கு யுத்தம் நடக்குது. அவங்கள வீழ்த்த நாம உத்திகளை கையாளுறோம், நம்மளை வீழ்த்த அவங்க பிரச்சாரத்தை செய்யறாங்க. இடையில பார்த்தா திடீர்னு தாவாக்கா 107 இடத்துல ஓட்டே கேட்காதவங்க எல்லாம் ஜெயிக்கிறாங்க, ஆளே தெரியாதவங்க எல்லாம் ஜெயிக்கிறாங்க, செலவே பண்ணாதவங்க எல்லாம் ஜெயிக்கிறாங்க, ஜெயிக்கவே மாட்டவங்க போய் தூங்குறவங்க எல்லாம் ஜெயிக்கிறாங்க. நான் ஜெயிச்சிடலாம் அதிர்ச்சி அடைஞ்சு சில பேர் மகிழ்ச்சி அடைகிறாங்க. எம்எல்ஏ ஆனது மட்டும் இல்ல, மந்திரியும் ஆயிட்டாங்க. நேரத்துல அவங்க கனவு கூட கண்டிருக்க மாட்டாங்க, கனவுல கூட கண்டிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் அரசியல் நடக்கிற நிகழ்வு. இதுல இருந்து நம்ம வந்து எந்த வகையிலும் பாதிக்கணும். நம்ம சமூக ஊடகங்கள்ல ஏதாவது போட்டு பேசிட்டு இருக்காங்க, யாரும் குழப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நாம வந்து எளிய மக்களை அரசியல் படுத்துவதுதான் நம்முடைய வேலை. இந்த திருமாவளவனின் தலைமையை ஏற்று என்னோடு கடைசி வரையில் பயணிப்பவர்தான் திருப்பையன். அவ்வளவுதான். இடையில வருவார்கள் போவார்கள். அது 2009 தேர்தல் அரசியல் வந்ததுல இருந்து நடக்குது. இடையில வந்தவங்க இப்ப மதுரையில என் கூட ஆரம்ப காலத்துல போராட்டத்துல பங்கேற்ற ஒரு நபர் கூட வெளியேறல. அவன் எம்எல்ஏ கிடையாது, அவன் எம்பி கிடையாது, அவன் ஒரு கவுன்சிலர் கிடையாது, அவன் எந்த அதிகாரத்தையும் அவன் எதிர்பார்க்கல. அவன் எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு சண்டை போடல. என்னைக்கு என்ன வந்து என்னுடைய அண்ணன் அப்படின்னு அடையாளம் கண்டானோ அதே உணர்வோடு இன்னைக்கும் அண்ணன் அப்படின்னு தேர்தல் அரசியலுக்கு வந்த பிறகு வட மாவட்டங்கள்ல சில பேர் வந்தார்கள், வென்றார்கள், சென்றார்கள். அது பிரச்சனை கிடையாது, அது ஒரு பிரச்சனையே கிடையாது. இதுல சிலருக்கு சந்தோஷம் இருக்கலாம், சிலருக்கு வந்து ஆகா திருமாவளவன் கூட இருந்தவங்களை எல்லாத்தையும் நாங்க வந்து பாருங்க ஆகா. நான் தான் வர்றவங்களெல்லாம் வாழ்த்துவேன், வரவேற்பேன், அரவணைப்பேன். அவங்களுக்கு வாய்ப்பு இருந்தா தேர்தல் நிற்கிற வாய்ப்பை கொடுப்பேன். ஜெயிச்சா ஜெயிப்பாங்க, தோற்றா தோப்பாங்க. அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. அதை தாண்டி எங்களுக்கு களம் இருக்கிறது, போராடுவதற்கான நோக்கம் இருக்கிறது, அடைய வேண்டிய இலக்கு இருக்கிறது, அது தனி. அதை எத்தனை அரசியல் கட்சிகள் தோன்றினாலும் அதை அசைக்க முடியாது. அந்த களத்துக்கு யாரும் வர முடியாது, அந்த களத்துல போட்டி போட முடியாது, அந்த இலக்கை நோக்கி அவர்களால் பயணிக்க முடியாது. அது தனி. இதை புரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. நாம எந்த களத்துல நிற்கிறோம், என்ன நோக்கத்திற்காக நாம் இந்த போராட்டங்களை முன்னெடுக்கிறோம், இந்த இலக்கை நோக்கி நாம் பயணிக்கிறோம். இதை புரிந்து கொள்வதற்கே ஒரு அரசியல் பார்வை போகிறோம். அம்பேத்கர் தோற்று போயிருக்கிறார், வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் வரலாற்றில் அவர்தான் நிலைத்து இருக்கிறார். அவர் காலத்தில் எத்தனை பேர் ஜெயிச்சுட்டே இருந்தாங்களா உண்டு. இன்னைக்கு அவருக்கு முன்னால எத்தனை பேர் பிரதமர் ஆனார்கள், அதற்கு பிறகும் பிரதமர் ஆனார்கள். புகழ் கொடிகட்டி பறந்திருக்கிறது. இன்னைக்கு அவங்க பேர்லாம் உங்களால சொல்ல முடியுமா? யார் யார் எந்தெந்த காலத்துல பிரதமர்களாக இருந்தார்கள், ஆட்சி அதிகாரத்தில் கொடிகட்டி பறந்தார்கள். ஆனால் அம்பேத்கரை தெரியாதவர்கள் யாரும் இல்லை. இன்றைக்கும் அவர் இந்தியாவின் பிரதமராக, இந்தியாவின் பிரதமராகவில்லை, இந்தியாவின் ஜனாதிபதியாகவில்லை. ஆனால் வருகிற ஒவ்வொரு பிரதமரும் ஒவ்வொரு ஜனாதிபதியும் புரட்சியாளர் அம்பேத்கரை வணங்காமல் அரசியல் செய்ய முடியாது. ஏன்னா அவர் ஒர்க் பண்ண பிளாட்ஃபார்ம் அந்த மாதிரி, அவர் எடுத்துக்கொண்ட சப்ஜெக்ட் அந்த மாதிரி, அவருடைய உழைப்பும் அர்ப்பணிப்பும் அப்படிப்பட்டது. அவர் உருவாக்கிய களத்தில் நாம் இருக்கிறோம். அதுதான் அந்த களத்தில் நாம் போராடி கொண்டோம். அதனால இந்த பொறுப்பு வந்துச்சு வரல, போட்டாங்க போடல,
சிறுத்தைன்னா சிறுத்தை தான் உங்க பொறுப்பு. உங்க பொறுப்பு பேர் என்னன்னா சிறுத்தை தான். உங்க பொறுப்புக்கு என்ன பேரு? நீ சிறுத்தை, சிறுத்தை நற்சோலை அப்படின்னு சொல்றதுதான் பொறுப்பு. சிறுத்தை புனியம்மாள் அதுதான் பொறுப்பு. சிறுத்தை திருமாவளவன் அதுதான் பொறுப்பு. இதெல்லாம் நமக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. இந்த வேலையை செய்ய, அந்த வேலையை செய்ய. போகும்போது இந்த சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போகணும் ஒருத்தர் சொல்றேன்னா அது ஒரு வேலை. இந்த சேனல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு போங்கன்னா அது ஒரு வேலை. நீங்கெல்லாம் அதெல்லாம் கத்துக்கணும். நிறைய என்ஜிஓக்களை போய் பாருங்க, நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு யாரும் அப்படி அப்படியே போட்டு போக மாட்டாங்க. எடுத்து ஒழுங்கா நாற்காலியெல்லாம் அடுக்கி வச்சுட்டு கீழே கிடக்கிற குத்தெல்லாம் அள்ளி தூக்கி ஒரு வாரமா போட்டுட்டு அந்த இடம் ஏற்கனவே எப்படி சுத்தமா இருக்கு அந்த மாதிரி சுத்தமா வச்சுட்டு போறது, இதெல்லாம் ஒரு டிசிப்ளின். சும்மா வந்தா கண்ணாப்புனாலும் கண்ட வழி நாற்காலி போட்டு அப்படி இப்படி அப்படியே உட்கார்ந்துட்டு வழி எதுன்னு தெரியாம, வாசல் எதுன்னு தெரியாம, கிழக்கு எதுன்னு தெரியாம, மேற்கு எதுன்னு தெரியாம கும்பலா அப்படியே கிடந்தோம்னா அது பேர் அமைப்பு இல்லை. வந்தோம்னா இந்த இடத்துல வந்து விசிட்டர்ஸை பாக்குறாரே இருக்கு, அப்ப இந்த பக்கம் இப்படியே வருவாங்க, இங்க வந்து வழி வேணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அப்ப இந்த வழியை அடைச்சி நாற்காலியை போடக்கூடாது. இது உங்களுக்கு அந்த கான்சியஸ் இருக்கும். இடையில வந்து அந்த பக்கம் இருக்கிறவங்க எழுச்சி போறதுக்கும் இந்த பக்கம் இருக்கிறவங்க எழுச்சி போறதுக்கும் ஒரு பாதை இருக்கும். இதெல்லாம் உங்க கான்சியஸ்ல இருக்கணும். மொத்த இடத்தையும் அடைச்சி உட்காரக்கூடாது. அப்ப நடுவுல கொஞ்சம் பாதை போடணும், இந்த பக்கத்துல ஓரத்துல கொஞ்சம் பாதை போடணும், அந்த பக்கத்துல ஓரத்துல கொஞ்சம் நடக்கிறது இடத்த போடணும். முன்னால 4 இடத்த காலியா போட்டு பின்னால உட்கார்றது, பின்னால 4 இடத்த காலியா போட்டு தள்ளி உட்கார்றது இல்லாம எல்லாம் ஒழுங்கா ஒரு இடத்துல அப்படி ஆர்கனைஸ்டா உட்காரணும். இதெல்லாம் டிசிப்ளின். இதெல்லாம் தான் ஒரு ஆர்டர். ஆர்டர்னா ஒழுங்கு. இதெல்லாம் கற்றுக்கொள்வதற்கு தான் அமைப்பு. இதையெல்லாம் கற்றுக்கொள்வதற்கு பேர் தான் கட்சி. கட்சிக்கு போய் என்ன கத்துக்கிட்டேன்னா இதெல்லாம் கத்துக்கிட்டேன். ஒரு டிசிப்ளினை கத்துக்கிட்டேன். குப்பை கிடந்தா அது பாட்டு கிடக்கட்டும், யாராவது எடுப்பாங்கன்னா யாரு எடுப்பா? கலைஞ்சி கிடக்கிற சேர்லாம் அப்படியே கிடக்கட்டுன்னு அது யாராவது எடுத்து வைப்பாங்கன்னா யாரு எடுத்து வைப்பா? மகளிர் விடுதலை இயக்கத்துடைய கூட்டம் நடக்குதுன்னா வந்த உடனே இந்த இடத்த மொத்தத்தையும் நீங்க சுத்தம் பண்ணிட்டு எந்தெந்த பக்கத்துல வெளிச்சம் இருக்கு, எந்தெந்த பக்கத்துல வெளிச்சம் இல்லை, எந்த பக்கத்துல பாதையை விடணும், எந்த பக்கத்துல வந்து ஒதுங்கி உட்காரணும், அதெல்லாம் நீங்க ஒவ்வொரு அதான் லீடர்ஷிப். அதுதான் லீடர்ஷிப். எனக்கு என்ன நான் பாட்டுக்கு வந்து உட்கார்ந்துட்டு நீங்க எப்படியாவது கத்திட்டு கிடங்க, நீங்க எப்படியாவது சேர் போட்டு உட்காந்துருங்க, எந்த பக்கமாவது பார்த்துட்டு உட்காந்துருங்க அப்படின்ட்டு நான் போக முடியுமா? அதுதான் நான் வந்து உட்கார்ந்து வாத்தியார் மாதிரி இப்படி போய் உட்காரு, இப்படி போய் உட்காரு, இந்த இடத்துல பாதை விடு அப்படின்னு நான் ஒழுங்குபடுத்துறது. என்ன காரணம்னா என்கிட்ட இருந்து அதை நீங்க கத்துக்கணுங்கிறது. அதை உங்களுக்கு அதுல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, உங்களுக்கு அதுல பொறுப்பு இருக்கு. இது நம்ம இடம், இந்த இடத்த நம்ம சுத்தமா வச்சிருக்கோம். எனக்கு என்ன பொறுப்பு அப்படிங்கிறது மட்டுமே அரசியல் கிடையாது. என் பொறுப்புக்கு என்ன அதிகாரம் அப்படிங்கிறது மட்டுமே அரசியல் கிடையாது. வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய உணர்வுகளையும் புரிந்து கொண்டு அவர்களுக்கு என்ன நம்மால் செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த தொண்டுள்ளது பாருங்க, அதுதான் அமைப்புக்குரிய முக்கியமானது. சர்வீஸ் மைண்ட். நம்மளை தேடி நம்ம வான்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. வந்தவங்களுக்கு மத்தியானத்துல குளிக்க தண்ணி இருக்காங்க, தண்ணி டேங்க் வச்சிருக்காங்களா, இல்லைன்னா 2 தண்ணி டேங்க் ஆர்டர் பண்ணணும், இங்க கொண்டாந்து வைக்கணும். நிகழ்ச்சி முடியல அது அதுக்கு வந்து வாடகை என்ன வாடகை ஆகும்போது 150 ரூபா 200 ரூபா ஆகும். 2 தண்ணி கொண்டாந்து வச்சு இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு. இதெல்லாம் லீடருக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி. லீடர்னா கட்சி தலைவர் திருமாவளவன் மட்டும் கிடையாது. நீ என்ன பொறுப்பு வகித்தாலும் நீ லீடர் தான், நீ தலைவர் தான். ஒன்றிய பொறுப்பா இருக்கலாம், நகர பொறுப்பா இருக்கலாம், பேரூர் பொறுப்பா இருக்கலாம், மாநில பொறுப்பா இருக்கலாம், மாவட்ட பொறுப்பா இருக்கலாம், வெறும் மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினரா இருக்கலாம், செயற்குழு உறுப்பினரா இருக்கலாம். அது பேரு தான். ஆனா நீ லீடர், நீ தலைவர். விரைவில் மகளிர் விடுதலை இயக்கத்திற்கான பொறுப்புகளை அறிவிக்க எண்ணி இருக்கிறேன். அதுல என்ன ஒரு குழப்பம் வந்துச்சுன்னா, அந்த மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாட்டுல அவங்களுக்கே அதிகாரம் கொடுத்துரும், நீங்க யார் யாருக்கு போடணுமோ போடுங்க 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 போட சொல்லியாச்சு.
அந்த பட்டியல் நாங்க கேட்டோம், அது சரியா வந்து சேரல. அதனால கட்சி மாவட்ட செயலாளர்கள் சில பேரை ரெக்கமெண்ட் பண்ணாங்க பாருங்க, அவங்கள போட்டு விட்டோம். அப்படி போடும்போது நற்சோனை போட்டது வேற, திருமாவளவன் போட்டது வேறன்னு பிரச்சனை வந்து சில இடங்கள்ல. அது எத்தனை மாவட்டம் முதல்ல கண்டுபிடிக்கணும், அது எங்கெங்க அது பிரச்சனை கண்டுபிடிக்கணும். அதுல 2 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு நம்ம பேசணும். அதை யாரையாவது ஒருத்தரை விட்டு கொடுக்குன்னு சொல்லி நம்ம முறைப்படி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும். இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணணும். நீ இப்ப செயலாளர் இருக்கு, அதுக்கப்புறம் நீ வேற பொறுப்பு மாற்றும் போது வந்துக்கலாம், இப்ப நீ பொருளாளராக மாறிக்கோ, அல்லது நிரப்பப்படாத பொறுப்பு வேற ஏதாவது இளைஞருக்கையில இருந்தா இளைஞருக்கு போய்க்கோ, தொழிலாளர் விடுதலை மொழி இருந்தா தொழிலாளர் விடுதலை மொழிக்கு போய்க்கோ. பல துணைநிலை அமைப்புகள் இருக்கு, அந்த துணைநிலை அமைப்புகள்ல மாவட்ட பொறுப்பு தான் வேணும்னா அதுவும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்குங்கிறது நீங்க தான் கண்டுபிடிக்கணும், எல்லாம் உருவாக்கணும், கிரியேட் பண்ணணும். இது ஒன்றும் டிஎன்பிஎஸ்சி கிடையாது, ஸ்ட்ரிக்டா இத்தனை பொறுப்பு தான் காலியா இருக்கு, அதற்கு அந்த ஆளை மட்டும் தான் தேர்ந்தெடுக்கணும். நாம உருவாக்கலாம் நாமளே. இப்ப நான் பார்த்து 234 மாவட்ட செயலாளர் போறேன்னா அது நானே கிரியேட் பண்ணதுதான். இது ஒண்ணு எலெக்ஷன் கமிஷன் வந்து நீ வந்து ஒரு ரெவன்யூ மாவட்டத்துல 2 பேர் தான் போகணும்னு வந்து எந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் கிடையாது. நாம உருவாக்குறது தான். 3 பேர் தான் துணை செயலாளர் போடணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் அதை நம்ம 4 கூட மாத்தலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. 4 பேர் போட்ட இன்னொருத்தர் வந்து கட்டாயப்படுத்துறாங்க, 5 கூட போடலாம், தப்பு இல்லை. ஆனா ஒரு எக்ஸ்ட்ரீம் லிமிட் வச்சு அதுக்கு மேல போடக்கூடாது. அதிகபட்சம் 6 பேரை போடலாம், அல்லது 7 பேரை போடலாம் அப்படின்னு ஒரு பிக்சேஷன், ஒரு வரம்பை நிர்ணயம் பண்ணி. ஏன்னா எல்லாரும் உள்வாங்கணும், நீங்க அதுதானே ஆசைப்படுறாங்க. அப்ப இல்ல போ, உனக்கெல்லாம் போட முடியாது, நீ யாரும் எனக்கு தெரியாது, நான் போடுற ஆள் தான், உனக்கு இருந்தா இல்லைன்னா போ அப்படின்னா நம்ம இயக்கம் அப்படி யாரையும் பிறந்தல. அவங்க எத்தனையோ இயக்கம் இருக்கும்போது இந்த இயக்கத்துக்கு வரணும் தேடி வராங்க இல்லையா, அதை அக்செப்ட் பண்ணணும்ல, அதை அங்கீகரிக்கணும்ல, அந்த உணர்வுகளை மதிக்கணும் இல்லையா. விருதுகள் வழங்கும் விழாவிலும் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டிலும் பொதுவாரியாக மகளிரை திரட்டி கொண்டு வர வேண்டும். இந்த மாநாட்டை வழக்கம் போல வெற்றி பெற செய்ய உங்களால் முடியும் என்பதை சின்ன